ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜாகிரஃபியில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து எந்த நதி வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மானசரோவர் லேக் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், கீழே வந்து என்ன இருக்கும், ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கும், அடுத்தது உத்தரகாண்ட் இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா நேபாள், இது மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் அது வரைக்கும் வந்து போகும். இப்படி தானே இந்தியா மேப் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உத்தரகாண்டுக்கு பக்கத்தில் இந்த ஏரி இருக்குது, மானசரோவர் ஏரி. சரியா? அப்படின்னா அப்படியே உத்தரகாண்டுக்கு மேலே இருக்குது. இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபத்தில் வந்து இருக்குது. இந்த திபத்துலேருந்து வந்து என்னென்னா மானசரோவர் லேக் ஏரி இருக்குது. அந்த ஏரியிலேருந்து ஒரு நதி வந்து வருது. ஒரு நதி வந்து எங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழையுதுன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் மாநிலம் மூலயமா வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே நுழையுது. மானசரோவர் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அருணாச்சல பிரதேசத்தை நுழையுது. அந்த நதி என்ன நதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி. சரியா? பிரம்மபுத்திரா அப்படின்னு அந்த நதி பேர் சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேஷ் வழியாக நுழைஞ்சி அஸ்ஸாம் வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வரைக்கும் போகும் அந்த நதி. 3 நாடை வந்து என்னென்னா தாண்டி போகுது. பங்களாதேஷில் போயிட்டு அப்புறமா வந்து சேரும், கங்கையோடு சேர்ந்து போகும். அவ்வளோ பெரிய நதி பிரம்மபுத்திரா நதி. சரியா? அதனால் பிரம்மபுத்திரா நதி தான் வந்து என்னென்னா அங்கேருந்து தோன்றுறது, மானசரோவர் ஏரியிலேருந்து. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கங்கை எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்ப்போம். கங்கை எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கங்கோத்ரி இடத்துலேருந்து தோன்றுறது. எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸ். சரியா? கங்கோத்ரி அங்கேருந்து தோன்றுறது. யமுனா எங்கன்னா யமுனோத்ரி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தோன்றுறது. இந்த கங்கோத்ரி யமுனோத்ரி எல்லாமே வந்து என்னென்னா பனிப்பாறை, அந்த பக்கத்துலேருந்து வந்து தோன்றுறது. கங்கோத்ரி யமுனோத்ரி. சரி, சிந்து நதி எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்ப்போம். சிந்து நதி எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே மானசரோவர் ஏரி அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலைத்தொடர் இருக்குது. அது பேர் என்னென்னா கைலாஷ் மலைத்தொடர், கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாஷ் மலைத்தொடர், கைலாஷ் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர்லேருந்து ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளே நுழையுது. இது இந்தியாவில் வந்து என்னென்னா லடாக் வழியாக உள்ளே நுழையுது. லடாக் வழியாக உள்ளே நுழைஞ்சு பாயுது சிந்து நதி. சரியா? சிந்து நதி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? கைலாஷ் மலைத்தொடர், அந்த மலைத்தொடர்லேருந்து ஆரம்பிக்குது. அதுவும் எங்கே இருக்குன்னா திபத் ஏரியாவில் தான் இருக்குது. அடுத்தது பிரம்மபுத்திரா நதி வந்து மானசரோவர் ஏரியிலேருந்து தொடங்குது. அதுவும் திபத்துலேருந்து தான் இருக்குது. மானசரோவர் ஏரி பக்கத்துலேருந்து தொடங்குது, அது திபத்தில் தான் இருக்குது. யமுனா வந்து யமுனோத்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உத்தரகாண்ட். கங்கை வந்து கங்கோத்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உத்தரகாண்ட். அதுவும் ஓகேவா? 4 முக்கியமான நதி என்ன ஆரிஜின் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிரம்மபுத்திரா ஆறு எந்த பெயரோட திபத்தில் உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாங்போவா, தீஹாங் தீபாங்கா, காக்ராவா, சோனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பெயரில் உருவாகுது அப்படின்னா சாங்போ, அதுவும் யார்லாங் சாங்போ அப்படின்ற பேரில் உருவாகுது. யார்லாங் சாங்போ அப்படின்ற பேரில் பிரம்மபுத்திரா ஆறு வந்து திபத்தில் உருவாகுது. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சோடனே அது பேர் வந்து என்னென்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு இருக்குது. திபத்தில் அது பேர் யார்லாங் சாங்போ. பிரம்மபுத்திரா அப்படின்னு இந்தியாவில் சொல்கிறாங்க. வங்காள தேசத்தில் இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா. இது பேர் வந்து ஜமுனா. வங்காள தேசத்தில் இந்த நதி பேர் ஜமுனா. இதுவே பிரம்மபுத்திரா இருக்குல்ல, பிரம்மபுத்திராவும் கங்கையும் எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் போய் கலக்கும். வங்காள தேசத்தில் போய் பிரம்மபுத்திராவும் கங்கையும் கலக்குது. அந்த நதி பேர் என்ன அப்படின்னா பத்மா.
ஓகேவா? ஃபஸ்ட்டு யார்லாங் சாங்போ வந்து திபெத்தில் அது பேர் யார்லாங் சாங்போ, இந்தியாவில் அது பேர் பிரம்மபுத்திரா. இந்தியாவில் எங்கே நுழையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேஷில் வந்து அது வழியாக உள்ளே வருது பிரம்மபுத்திரா நதி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜமுனா அப்படின்னு வங்காளதேசத்தில் அதை அழைக்கிறாங்க. பிரம்மபுத்திராவும் கங்கையும் வந்து என்னென்னா வங்காளதேசத்தில் இணையுது, ரெண்டும் ஒன்றிணைஞ்சு ஒரே ஆறாக ஓடுது. அது வந்து என்னென்னா பத்மா அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது. ஓகேவா? இதான் பிரம்மபுத்திராவோட ஃபுல் இதுவும் பார்த்தாச்சு. கடைசியில் எங்கே போய் கலந்துரும் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில் எல்லாமே போய் கலக்குது இந்த தண்ணி எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஆற்றின் நீர் பகிர்வுக்காக வந்து இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த நீர் ஒப்பந்தம் எந்த வருஷம் சைன் பண்ணாங்கன்னா 1960வது வருஷம் இந்த நீர் ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாங்க. இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு அது பேர்லேயே தெரிஞ்சிருச்சு. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ் நதினா தமிழில் சிந்து ஆறுக்காக சைன் பண்ணப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் 1960 போடப்பட்ட ஒப்பந்தம். 2 நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேரு, பாகிஸ்தானில் ஆயூப் கான் அப்படின்றவர் சைன் பண்ணாங்க 2 பேரும். இந்துஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி, இந்திய பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் 1960 நேரு, ஆயூப் கான் 2 பேரும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஒப்பந்தத்தில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஓடுற 3 நதி வந்து என்னென்னா இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கும். மேற்கு பக்கமாக ஓடுற 3 நதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு 2ம் பிரிச்சுக்கிட்டாங்க. அது எந்தெந்த நதி அப்படின்னு பார்ப்போம். கிழக்கு பக்கமாக இருக்கிறதுலாம் இந்தியாவோட கண்ட்ரோல். கிழக்கு பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பியாஸ், அடுத்தது ராவி, சட்லஜ். 3ம் மிக முக்கியமான நதி. பியாஸ், ராவி, சட்லஜ் இந்த 3மே வந்து என்ன இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. மேற்கு பக்கமாக என்னென்ன நதி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி, அடுத்தது செனாப், 3வதா ஜீலம். 3 நதி இருக்குது, சிந்து, செனாப், ஜீலம். கிழக்கு பக்கம் இந்தியாவுக்கு என்னென்ன கண்ட்ரோல் நதி கொடுத்துருக்காங்கன்னா பியாஸ், ராவி, சட்லஜ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 நதி இருக்குது. 3 இவங்க 3 அவங்க அப்படின்னு பிரித்து என்னென்னா எடுத்துக்கிட்டாங்க கண்ட்ரோலுக்கு. இதுதான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சிந்துவை தவிர செனாப், ஜீலம், பியாஸ், ராவி, சட்லஜ் இத்தனை நதி இருக்குல்ல, இது எல்லாமே என்ன சிந்துவோட டெரிட்டரி, சிந்துவோட ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கிளை நதி அது. அதாவது இந்துஸ் நதி வந்து ஒரு பெரிய நதி, சிந்து நதி. அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற நதி தான் இந்த 5 நதியும். கிளை நதியாக வந்து என்னென்னா இருக்கும், சின்ன சின்ன நதியாக போயிட்டு என்னென்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா இந்த நீர் ஒப்பந்தம். இந்த நீர் ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க, யாரும் நடுவில் போட்டாங்க, என்னென்ன ஆறுலாம் யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். மேற்கு வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஏன் ஒரு ஆறை போய் துயரம் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னா அடிக்கடி வந்து என்னென்னா ஃப்ளட்ஸ் வந்துடும், வெள்ளம் வந்துடும் அந்த ஆறில். அதனால் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் துயரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மாதிரி மேற்கு வங்காளத்தோட துயரம் அப்படின்னு எந்த நதியை அழைக்கிறாங்க அப்படின்னா தாமோதர் நதியை வந்து அழைக்கிறாங்க. மேற்கு வங்காளம்னா வெஸ்ட் பெங்காலோட துயரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, வெஸ்ட் பெங்காலில் அடிக்கடி வந்து இந்த நதியில் வந்து வெள்ளம் வந்துடுறதால அப்படி அழைக்கிறாங்க தாமோதர். கோசி நதி எதோட துயரம் அப்படின்னா பீகாரின் துயரம், கோசி நதி. ஓகேவா? அடுத்தது அஸ்ஸாமின் துயரம் எந்த நதி அப்படின்னு சொல்லுங்கள். அஸ்ஸாமின் துயரம் எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளம் வரதால் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தேசிய பூங்கா பாதிக்கப்படுது. அது என்ன தேசிய பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசிரங்கா தேசிய பூங்கா.
காசிரங்கா தேசிய பூங்கா வந்து ரொம்ப ஃபேமஸான தேசிய பூங்கா. இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இங்கே இந்த பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளம் வரதால் இந்த கசிரங்கா தேசிய பூங்கா அது கரையிலே இருக்குது பக்கத்திலே. அதனால் வந்து என்னென்னா அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த கசிரங்கா தேசிய பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றை கொம்பு காண்டாமிருகமோட எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்படுது. இந்தியாவிலே ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அதிகமாக இருக்கிறது இந்த தேசிய பூங்காவில் தான். ஒன் ஹார்னட் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய பூங்கா வந்து அடிக்கடி பாதிக்கப்படுது இங்கே வந்து வெள்ளம் வரதால், இந்த நதியில் வெள்ளம் வரதால். ஓகேவா? 3 துயரம் பார்த்துருக்கோம். மேற்கு வங்காளத்தோட துயரம் தாமோதர், பீகாரின் துயரம் கோசி, அஸ்ஸாமோட துயரம் பிரம்மபுத்திரா. இது 3 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் புகழ் வாய்ந்த நகரங்களோட தொடர்பு படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நதிகளும் அதோட கரையில் இருக்க முக்கியமான நகரங்கள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கங்கா. கங்கா நதி வந்து என்னென்னா எந்த நகரத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரத், ஆக்ரா, குவாஹாத்தி, பனாரஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்கை நதி, கங்கை நதி எங்கே இருக்குது? வாரணாசி, சாரி கங்கை வந்து என்னென்னா எந்த நதிக்கரையில் இருக்குது, கங்கை நதிக்கரையில் வந்து எந்த நகரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பனாரஸ். பனாரஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா வாரணாசி. வாரணாசி, காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பனாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பனாரஸில் வந்து என்னென்னா எந்த நதிக்கரையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கரையில் பனாரஸ் இருக்குது, வாரணாசி அப்படின்னு. இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் 4 ஃபஸ்ட்டுக்கு 4 வரும். இது வச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம எல்லா இதுவும் பார்த்துருவோம். பிரம்மபுத்திராவோட நதிக்கரையில் எந்த நகரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஹாத்தி நகரம் இருக்குது. பிரம்மபுத்திரா வந்து குவாஹாத்தி அப்படின்ற ஒரு பிளேஸில், நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. குவாஹாத்தி அப்படின்றது அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு நகரம். அஸ்ஸாம் வழியாக தானே பிரம்மபுத்திரா வந்து பாயுது. ஸோ என்னென்னா குவாஹாத்தி வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பிளேஸ் அது கரையில். யமுனா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் வந்து யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யமுனா வந்து எந்த நதிக்கரை, யமுனாவோட நதிக்கரையில் தான் ஆக்ரா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தபதியோட நதிக்கரையில் எந்த முக்கியமான நகரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் இருக்குது. சூரத் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்க ஒரு பிளேஸ். சூரத் அப்படின்றது ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. சூரத்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. ஏன்னா பக்கத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறைய பிளாக் சாயில் இருக்குது. பிளாக் சாயில்னால் கரிசல் மண்ணில் நல்லா காட்டன் வந்து விளையும். பருத்தி வந்து நல்லா விளையிறதால பக்கத்துலேயே வந்து என்னென்னா சூரத்லேருந்து வந்து என்னென்னா நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா சூரத் வந்து கடல்கிட்ட இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ என்னென்னா ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே பாம்பே இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்தே சூரத்தில் வந்து நிறையா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்னென்னா அங்கேயே நிறைய வணிகர்கள் வந்து தங்கியிருப்பாங்க, ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களாம். பிரிட்டிஷே ஆங்கிலேயரே முன்னாடி வரும்போது சூரத்தில் தான் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்பாங்க. சூரத்தில் நாங்கள் வந்து தொழிற்சாலை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூரத் அவ்வளோ ஃபேமஸாக இருந்த ஒரு சிட்டி. ஸோ சூரத் வந்து தபதியோட நதிக்கரையில் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி 4 சிட்டி 4 நதிக்கரையில் இருக்குது. இதில் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு கொஷின் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ சில ஊர் சொல்கிறேன், அது வந்து எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர், இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது அகமதாபாத். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டாக். 4வதா பிரயாக்ராஜ் அப்படின்ற அலகாபாத். இந்த 4 பிளேஸும் எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.